டிபிக்கல் ஸ்டைல்ல சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். 1 கேஜி சிக்கன், 1 கேஜி ரைஸ் வச்சு பண்ணியிருக்கேன். நெறைய பேருக்கு பாஸ்மதி ரைஸை விட சீரக சம்பால பிரியாணி பண்ணாதான் ரொம்பவே பிடிக்கும். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்ஸர் ஜார்ல சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. பேன்ல எண்ணெய், நெய், ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம அரைச்ச பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு 1 டேபிள் ஸ்பூன் இப்ப சேர்த்திருக்கேன். வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதும் கை நிறைய புதினா, கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திண்டுக்கல் பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்காங்க. இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன், செக் பண்ணுங்க. 200 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சிக்கனை ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு லோ ஃபிளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. நான் 4 கப் ரைஸ் எடுத்திருந்தேங்க. இப்போ 4 கப் தேங்காய் பால், 4 கப் அரிசி ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுறேன். கொதி வந்ததும் இப்ப நம்ம அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு குக் பண்ணுங்க. அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வந்ததும் கீழே இருந்து இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்ப தண்ணி எல்லாம் கீழே போயிடும். இப்போ ஏதோ ஒரு 30 மினிட்ஸ் தம் போட்டுருங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா தம் உடைச்சிட்டு சர்வ் பண்ணுங்க. அல்டிமேட்டா இருக்கும், என்ஜாய் பண்ணுங்க.